அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவர்களே, உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியுள்ள பயிற்சி புத்தகம் வகுப்பு 9 பாடம் கணக்கு. இந்த பயிற்சி புத்தகத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பயிற்சித்தாள் 10. இந்த பயிற்சித்தாளானது வடிவியல் பாடம் சம்பந்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி பயிற்சித்தாள் 10லிருந்து 12 வரைக்குமான வடிவியல் கணக்குகளுக்கான ஒரு அறிமுக வீடியோவை யூடியூப்பில் இதில் விட்டுருக்கோம். அதற்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த பயிற்சித்தாள் 10ஐயும் அதுக்கப்புறம் 11ஐயும் 12ஐயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பயிற்சித்தாள் 10க்கு நம்ம போகலாம். அலகு 4 பயிற்சித்தாள் 10 பாடம் வடிவியல். சரிதானா? அலகு 4 பயிற்சித்தாள் எண் 10 பாடம் வடிவியல். இந்த வடிவியல் பாடத்தில் நம்ம 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, வட்டம். அந்த வட்டத்தில் வட்ட மைய ஓ, வட்டத்தினுடைய எல்லை என்ன பேர் அப்படின்னா பரிதி, வட்டத்தினுடைய மாறாத தூரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஆரம், ஆறுன்னு பேர். வட்டத்தினுடைய ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடுக்கு வந்து நாணுன்னு பேர். வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய நாணுக்கு வந்து விட்டம்னு பேர். அந்த விட்டமானது 2 ஆரங்களை கொண்டது. அந்த விட்டம் வந்து வட்டத்தை வந்து சரிபாதியாக பிரிக்கும். வட்டத்தினுடைய நாணானது வட்டத்தை வந்து பெரிய வட்டவில்லாகவும் சிறிய வட்டவில்லாகவும் பிரிக்கும். இப்படி வட்டத்தை பற்றி உள்ள இதை வந்து ஒரு அறிமுக வீடியோவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதை முதல்ல பார்த்துக்கிட்டு பயிற்சித்தாள் 10க்கு வாங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதை பற்றி உள்ள சுருக்கமான உள்ள அறிமுகத்தை பார்த்துட்டு அடுத்து வந்து வட்ட நாற்கரம். ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு நாற்கரம் இருந்துச்சுன்னா அது வந்து வட்ட நாற்கரம். அந்த வட்ட நாற்கரமானது அதனுடைய எதிர்கோணங்களினுடைய கூடுதல். வட்ட நாற்கரத்துக்கு எதிர்கோணம் ABCD, அதனுடைய எதிர்கோணங்களின் ஏ கோணத்தினுடையும் சி கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி. எதிர்கோணங்களின் கூடுதல் மிகை நிரப்பு கோணங்கள். அதே மாதிரி பியையும் டியையும் கூட்டினா கோணம் பி, கோணம் டியையும் கூட்டினா 180 டிகிரி. அடுத்து வட்ட நாற்கரத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகக்கூடிய வெளிக்கோணமானது அதனுடைய இது 60 டிகிரினா அதனுடைய உள்ள எதிர்கோணம், இந்த பிக்கு ஏத்தாப்புல உள்ள எதிர்கோணம் டி இருக்கலாம், அதுவும் எத்தனை டிகிரி இருக்கும்? 60 டிகிரி. வட்ட நாற்கரத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகக்கூடிய வெளிக்கோணமானது அதனுடைய உள்ள எதிர்கோணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அந்த பயிற்சித்தாளினுடைய 10னுடைய கணக்குகளுக்கு போகலாம். ரோமன் லெட்டர் 1ல் பலவுள் தெரிவு வினாக்கள்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல நம்ம முதல் கொஸ்டினை பார்ப்போம். ஒரு நாற்கரத்தின் உட்கோணங்களின் கூடுதல் ஒரு டேஸ் ஆகும். ஒரு நாற்கரம் 4 பக்கங்களை கொண்ட ஒரு வந்து நாற்கரம். அதில் ABCD, இதில் இந்த ஏ கோணம், இந்த பி கோணம், கோணம் சி, கோணம் டி, இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை டிகிரி வரும்? நாற்கரத்தில் எல்லா கோணத்தையும் கூட்டினா 360 டிகிரி தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிதானா? ஒரு நாற்கர உருவத்தில் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. சரிதானா? இப்போ அது இங்கே இருக்கான்னு பாருங்க. செங்கோணம் இந்த விட கிடையாது. நேர்கோணம் 180 டிகிரி கிடையாது. செங்கோணத்தின் 4 மடங்கு. செங்கோணம்னா எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அதை 4ஆல் பெருக்குங்க. 4 36, 360 டிகிரி. அப்போ சரிதானா? அப்போ என்ன விட வந்து ஈனா. இப்படி மாற்றி கொடுத்துருக்கான். 360 டிகிரிக்கு பதிலாக வேற வார்த்தையில் கொடுத்துருக்கான். அதுதான் என்னது? செங்கோணத்தின் 4 மடங்கு. செங்கோணங்கள் 90 டிகிரி, அதை 4 மடங்குன்னா 4ஆல் பெருக்கும். 4 490, 360. அப்போ ஒரு நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அதுக்கு விட என்னது? ஈனா. ஒரு நாற்கரத்தின் ஒரு ஜோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களில் அது நாற்கரமானது ஒரு டேஸ் ஆகும். ஒரு வட்ட நாற்கரத்துல தான், ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு நாற்கரம் இருந்து அதுல எதிர்கோணங்களின் கூடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி இருக்கும். ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு நாற்கரம் இருந்துச்சுன்னா அந்த வட்ட நாற்கரத்தினுடைய பண்புல கோணம் ஏயும் கோணம் சியையும் கூட்டினா மிகை நிரப்பு கோணம்னா எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அப்போ 180 டிகிரி. அப்போ ஒரு நாற்கரத்தின் ஒரு ஜோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களில் அந்த நாற்கரமானது ஒரு வட்ட நாற்கரம். வட்ட நாற்கரத்தில் மட்டும்தான் அந்த பண்பு உண்டு. சரிதானா? அடுத்தது 3வது கொஸ்டின். நாற்கரம் ஏபிசிடியில் ஏபிசி ஈக்குவல் டு ஏடி. நாற்கரம் ஏபிசிடியில் ஏபிசி ஈக்குவல் டு ஏடி. அடுத்து உள்ள பக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கு. அப்புறம் பிசி இரு ஜோடி அடுத்துள்ள பக்கங்கள் சமம் எனில் அது ஒரு பட்டம். அப்போ இந்த நாற்கரம் வந்து ஒரு பட்டம். அப்படின்னா கோணம் ஏசிடி, கோணம் ஏடிசி இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரிதானா? அப்போ கோணம் ஏடிசி என்னதான் இருக்கணும் அப்படின்னா அடுத்துள்ள கோணங்களினுடைய கூடுதல் வந்து பட்டத்தில் வந்து 180 டிகிரியா இருக்கணும். அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரியா இருக்கணும்? 180 டிகிரி. அப்போ இங்க 120 இருக்கு. இது 120னா இதுக்கு அடுத்த உள்ள கோணத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து 120.
ஒரு பட்டத்துல வந்து ஒரு ஜோடி எதிர்கோணங்கள் சமம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இங்க எக்ல எத்தனை இருக்கு? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இதையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 4 கோணத்தை கூட்டினா ஒரு நாற்கரத்துல 4 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி 360 டிகிரியா? அப்ப 120 பிளஸ் ஒரு 30 பிளஸ் ஒரு எக்ஸ் பிளஸ் ஒரு எக்ஸ். இந்த 4யும் கூட்டினா எத்தனை வரும்? 360 வரும். அப்ப 120 130 கூட்டினா 150. அப்ப 150 இங்க கொண்டு வந்துருங்க. இந்த ஒரு எக்ஸையும் கூட்டினா 2 எக்ஸ். அப்போ 360 மைனஸ் 150. அப்போ 360ல இருந்து 150 கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 1 210. அப்போ எக்ஸ் சீக்கிரம் 2 எக்ஸ் சீக்கிரம் 210 வருது. எக்ஸ் சீக்கிரம் 210/2 ஒரு 2 0 2 10 105 டிகிரி. அப்போ இந்த ஏற்கனவே அந்த அறிமுக வீடியோல சொல்லியிருக்கோம். ஒரு பட்டத்துல ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் சமமா எதிர்கோணங்கள் சமம். அப்போ இது 120 இது 30 இது எக்ஸ் இதுக்கு நேர எதிர்த்தாப்புல இது எக்ஸ். அப்போ அந்த 4யும் கூட்டினா 360 டிகிரி. அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா 105 டிகிரி வருது. அப்போ கோணம் ஏடிசி வந்து எத்தனை டிகிரி? 105 டிகிரி. விட வந்து ஆவன் தான். சரியாண்ணா? 4ஆம் கணக்கு. ஒரு வட்டத்தினுடைய ஆரம் வந்து 25 சென்டிமீட்டர். நாணின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் மையத்திலிருந்து நாணின் தூரம் என்னன்னு கேட்டிருக்கான். இது வந்து தேற்றத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய கணக்கு. ஒரு வட்டத்தினுடைய மையம் ஓ, அது ஆரம் வந்து எவ்வளோ அப்படின்னா 25 சென்டிமீட்டர். நாணினுடைய நீளம் வந்து 40. அப்போ எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னா இங்கே 20 இங்கே 20 பிரிக்கும். இப்போ வட்ட மையத்திலிருந்து நானுக்கு ஒரு செங்குத்தா கோடு வரைகிறேன். வட்ட மையத்திலிருந்து நாணின் தூரம் என்ன? இதுதான் கேட்குறான். இதுதான் என்னன்னு கேட்குறான். வட்ட மையத்திலிருந்து நானுக்கு வரையக்கூடிய தூரம் ஏ பி, இது எம்னு வச்சுக்கிடுவோம், இது ஓன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இது வட்ட மையத்தில் நானுக்கு செங்குத்தா ஒரு கோடு வந்து இப்போ அந்த முக்கோணத்தை வெளியே கொண்டு வரேன். இந்த முக்கோணத்தை இது 25 இது 20 இந்த தூரம் வேணும். இது செங்குத்து. அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் 90 டிகிரி எதிர்த்தாப்புல என்னது? கர்ணம். இதாங்கிற தேர்தலை பயன்படுத்திங்கன்னா கர்ணம் ஸ்கொயர் சிக்கல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். நம்மளுக்கு ஒரு பக்கம் தான் வேணும், அப்படிதானே? இந்த பக்கம் ஓ எம் தான் வேணும். ஓஎம் அதனுடைய தூரம் என்னன்னு வேணும். அப்போ கர்ணம் ஸ்கொயர் எத்தனை? 25 ஸ்கொயர். ஒரு பக்கம் வந்து 20 ஸ்கொயர், இன்னொரு பக்கம் தெரியாது பக்கம் ஸ்கொயர். அப்போ ஒரு பக்கம் வேணும்னா இந்த 20 ஸ்கொயர் எங்கே கொண்டு வந்துட்டோம்னா பக்கம் ஸ்கொயர் சிக்கல் டு 25 ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர். பக்கம் வேணும்னா சரி பக்கம் ஸ்கொயர் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? அது ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். 25 20 கூட்டலாம், 25லேருந்து 20 கழிக்கலாம். அப்போ 25 பிளஸ் 20 45, 25லேருந்து 20 கழிச்சா 5. இப்போ இந்த 45 பிரிச்சா 95 45 பிரிக்கலாம். இது ஒரு 5. இந்த 9 பிரிச்சோம்னா 3 இன்டு 3ன்னு பிரிக்கலாம். இங்கே 5 இன்டு 5. இங்கே பக்கம் ஸ்கொயர். பக்கம் வேணும்னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போது ரூட்டாக மாறும். ரூட்டாக மாறினா 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம், 2 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ பக்கத்தினுடைய அளவு 3 இன்டு 5 3 5 எத்தனை? 15. அப்போ வட்ட மையத்திலிருந்து நானுக்கு வரையக்கூடிய செங்குத்து வட்ட மையத்திலிருந்து நானுடைய தூரம் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா வட்ட மையத்திலிருந்து நானுக்குடைய தூரம் வந்து எவ்வளோ அப்படின்னா 15 சென்டிமீட்டர். விட வந்து என்னது? ஆவன்னா. சரிதானா? இப்போ இது தேட்டத்தை பயன்படுத்தி கணக்கு தான். வட்ட மையத்திலிருந்து நானுக்கு வரையக்கூடிய செங்குத்து நானே இருசம கூறிடும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுலேருந்து இந்த கணக்கு செஞ்சிருக்கோம். அடுத்து 5வது கணக்கு. படத்தில் வட்ட மையம் ஓ மற்றும் ஏசிபி 60 டிகிரியில் ஏஓபி என்னன்னு கேட்டிருக்கான். ஒரு வட்டம் கொடுத்து வட்ட மையம் ஓ கொடுத்துருக்கான். இது ஒரு வட்டம், இது ஒரு வட்ட வில்லு, ஏபிங்கிற வட்ட வில்லு. ஏபி ஆனது வட்ட மையத்தில் தாங்கக்கூடிய கோணம் என்னன்னு கேட்டிருக்கான். அது ஆனால் அது கொடுத்து என்ன வட்டப்பரிதியில் இருக்கக்கூடிய தாங்கக்கூடிய கோணம் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்கான். எத்தனை டிகிரி? 60 டிகிரி. நம்ம ஏற்கனவே தேற்றம் படிச்சிருக்கோம். ஒரு வட்ட வில்லானது வட்ட மையத்தில் தாங்கும் கோணமானது அந்த வில்லை தவிர்த்து வட்டப்பகுதியில் தாங்கும் கோணத்தை போல 2 மடங்கு. அப்ப இந்த 60 டிகிரியை போல 2 மடங்கு தான் வட்ட மையத்துல தாங்கும். இது 60 டிகிரி வந்து வட்டப்பகுதியில் வந்து 60 டிகிரினா அதோட 2 மடங்கு வட்ட மையத்தில் தாங்கக்கூடிய கோணம். அப்ப 60 டிகிரி அதை 2ஆல பெருக்குங்க 120 டிகிரி. அப்ப இதனுடைய விட வந்து எத்தனை?
120, 20 தேற்றம். அப்போ வட்ட மையத்தில் கோணம் ஏஓபி எவ்வளவு அப்படின்னா, ஏஓபி இந்த கோணம் ஓ கோணம் வந்து எவ்வளவு அப்படின்னா 120 டிகிரி. விட வந்து ஈனா. படத்தில் ஓஏ வந்து 13 சென்டிமீட்டர். இது ஒரு வட்டம். வட்டத்தினோட மையம் ஓ. ஏபி வந்து 24. ஏபி வந்து 24. அப்போ ஓஎஸ் ஆனது ஏபிக்கு செங்குத்து எனில் ஆர்எஸ்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். இந்த இடத்துல எஸ் இருக்குப்பா. எஸ். அப்ப நல்ல கவனிங்க. இந்த ஓஎஸ்ஸும் ஓஏயும் சமந்த கணக்கின்படி. நல்ல கவனிங்க. ஏன்? ரெண்டுமே ஆர்ந்த வட்ட மையத்திலிருந்து ஓரத்துக்கு வர வட்ட பரிதிக்கு வரையக்கூடிய தூரம் வந்து ஆர்ந்த. அப்போ ஓஏ வட்ட பரிதிக்கு, ஓஎஸ் வட்ட பரிதிக்கு. அப்போ ஆர். அதுல மாற்றம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்எஸ் என்னன்னு கேட்டிருக்கான். ஆர்எஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ முதல்ல வட்ட மையத்திலிருந்து நாணுக்கு வரையக்கூடிய செங்குத்து நாணை இருசமமாக பிரிக்கும். ஏபி என்பது நான். அப்போ 24 சென்டிமீட்டர், இது 12, இது 12 பிரிக்கும். ஆர்எஸ் வேணும்னா ஓஎஸ்ல இருந்து ஓஆரை கழிச்சுட்டா ஆர்எஸ் கிடைக்கும். அப்போ ஆர்எஸ் வேணும்னா ஓஎஸ் மொத்த தூரத்திலிருந்து இந்த செங்குத்து தூரத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஓஆரை கழிச்சுட்டா ஆர்எஸ் கிடைக்கும். முதல்ல இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஓஆரை கண்டுபிடிச்சிட்டு மொத்த தூரமான ஓஎஸ் 13லேருந்து கண்டுபிடிச்சோம்னா ஆர்எஸ் கிடைக்கும். இதை ஞாபகம். அப்போ நானுக்கு வரையக்கூடிய செங்குத்து இதை முதல்ல கண்டுபிடிப்போம். ஓஆரை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அப்போ பிதாகரஸ் தேட்டத்தை போகலாமா? பிதாகரஸ் தேட்டம் என்ன சொல்லுது? பக்கம் வேணும். பக்கம் வேணும்னா ரூட் ஆஃப் கர்ணம் ஸ்கொயர்டு மைனஸ் பக்கம் ஸ்கொயர்டு. கர்ணம் எத்தனை? 13 ஸ்கொயர்டு மைனஸ் 12 ஸ்கொயர்டு. அப்போ இது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு மாதிரி சொல்லலாமா? அப்போ ஏ பிளஸ் பி 13 12 கூட்டணும், 13 12 கழிக்கணும். 13 12 கூட்டினா எத்தனை? 25. 13லேருந்து 12 கழிச்சா எத்தனை? 1. அப்போ 25 1 பிறகுனா 25 தான். அப்போ ரூட் 25 5 × 5ன்னு பிரிக்கலாம். 2 5க்கு ஒரு 5. அப்போ ஓஆர் வந்து எத்தனை அப்படின்னா 5. இப்போ மொத்த நீளம் எவ்வளவு? 13. ஓஎஸ் வந்து 13. 13லேருந்து 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ ஆர்எஸ் கிடைச்சி. ஆர்எஸ் கழிட்டு ஓஎஸ் 13, ஓஆர் கண்டுபிடிச்சு எத்தனை? 5. இப்போ 13லேருந்து 5 கழிச்சா எத்தனை? 8 சென்டிமீட்டர். என்னது? சரியா? அப்போ இது அந்த தேட்டத்தை பயன்படுது. அதனால முதல்ல அந்த விளக்க வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதில் உள்ள எல்லா கணக்குகளும் அதில் நான் அந்த விளக்க வீடியோ பார்த்தா தான் தெரியும். சரியா? அப்புறம் 7வது கணக்கு வரும். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் பிக்கு மற்றும் ஆர்எஸ் என்பது சம நீளமுள்ள நான்கள். மேலும் பிஓக்கு என்பது 70 டிகிரி, கியூஆர்எஸ் என்பது என்ன, எத்தனை டிகிரின்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த கணக்கு எப்படி செய்யறது? முதல்ல கணக்கில் கொடுத்ததுக்கு படம் வரைஞ்சுக்கிட்டோம். ஓ பிக்யூ என்பது ஒரு ஆரம், ஒரு நான், இன்னொன்று வந்து இன்னொரு நான் இருக்கு. பிக்யூ அப்படிங்கிற ஒரு நான் இருக்கு. அடுத்தது வந்து இன்னொரு நான் என்னது? ஆர்எஸ். ரெண்டுமே சம நீளம் உள்ளது. சரிதானா? இப்போ இது வட்ட மையத்தில் ஒரு கோணத்தை உண்டாக்குது. சம நீளமுள்ள நான்கள் வட்ட மையத்தில் பிஓக்கு எத்தனை டிகிரி? 70 டிகிரி. அப்போ நம்ம தேற்றம் படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஆர்ஓஎஸ் அல்லது கியூஆர்எஸ் இது எவ்வளோன்னு கேட்குறானோ? ஒரு நிமிஷம். சரிப்பா, இந்த படத்தை கொஞ்சம் மாற்றி போட்டுட்டேன். அதனால இந்த மாதிரி சின்ன இது. இப்போ ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் பிக்யூ மற்றும் ஆர்எஸ் என்பது ஆகியவை சம நீளமுள்ள நான்கள். அப்போ இது ஓ, இது வந்து 6 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஆர்எஸும் 6 சென்டி சம நீளமுள்ள நான், அதில் மாற்றம் இல்லை. இப்போ பிஓக்யூ இந்த இந்த பிக்யூ என்ற நான் வட்ட மையத்தில் இந்த ஓ என்ற புள்ளியில் எத்தனை டிகிரி உருவாக்குது? 70 டிகிரி உருவாக்குது. அப்போ இது ரெண்டையும் இணைங்க. பி வந்து எஸ்ஸோட இணையட்டும், கியூ வந்து ஆரோட இணையட்டும். இப்போ கேள்வி என்னன்னா இந்த கோணம் என்ன? இது 70 டிகிரினா கியூஆர்எஸ் என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் கேள்வி. கியூஆர்எஸ் இந்த கோணம் என்ன?
வட்ட மையத்திலிருந்து ஓரத்துக்கு வரையக்கூடியது வந்து வட்ட பரிதிக்கு வரையக்கூடிய நீளம் வந்து ஆர். அப்போ இதுவும் ஆர். அப்போ ஓவிலிருந்து ஆருக்கு போகக்கூடிய இந்த நீளமும் ஆரம் தான். இந்த ஓவிலிருந்து எஸ்ஸுக்கு போகிற இந்த நீளமும் ஆரம் தான். பொதுவாக 2 கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொண்டால் குத்தெதிர் கோணங்கள் சமம் சொல்லி 7ஆம் வகுப்புலேருந்து படிச்சிருக்கோம். அப்போ இங்கே 70 டிகிரினா இதுக்கு நேரம் இந்த பக்கம் எத்தனை டிகிரி தான்? 70 டிகிரி தான். அப்போ இது 70 டிகிரினா இந்த இடமும் எத்தனை டிகிரி தான்? 70 டிகிரி தான். சரிதானே? அப்புறம் ஒரு இருசமபக்க முக்கோணத்தில் சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். அப்போ இங்க இந்த பக்கம் வந்து ஆர் இருக்கு, இந்த பக்கம் ஆர், இதுவும் ஆரம், இது ஆரம். அப்போ இந்த இடத்துல இது ஓ, இது ஆர், இது எஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இது எத்தனை டிகிரி? 70 டிகிரி. அப்போ இதுவும் ஆரம், இதுவும் ஆரம். அந்த இந்த சமபக்கத்துக்கு நேர சமபக்கமுக்கு இருசமபக்கமுக்கு வந்து சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம்னு சொல்லி 8ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். அப்போ இந்த கோணம் தெரியாது, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த கோணம் தெரியாது, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு முக்கோணத்துல 3 கோணத்தை கூட்டினா எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அப்போ இது எக்ஸு, இது எக்ஸு, இது 70 டிகிரி. அப்போ எக்ஸு பிளஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு 180. 3 கோணம் கூட்டினா 180 டிகிரி. அப்போ ஒரு எக்ஸையும் கூட்டினா 2 எக்ஸு பிளஸ் 70. இந்த 70 அங்கே போச்சுன்னா 180 கழிக்கும். அப்போ 2 எக்ஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 110 பை எத்தனை? 2. அப்போ ஓ 2 2 10 மிச்சம் 1 10 2 10. அப்போ எக்ஸுக்கு விட வந்து 55. அப்போ QRS இந்த எக்ஸுக்கு விட வந்து எவ்வளோ? 55. விட வந்து ஆவண்ணம். இதில் நிறைய விதமான தேற்றங்கள் உள்ளடங்கியிருக்கு. 3 தேற்றம். சம நீளமுள்ள நான்கள் வட்ட மையத்தில் சம கோணங்களை தாங்கும். அப்போ இது 70னா இது 70, அதில் மாற்றம் இல்லை. அப்புறம் சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். முக்கோணத்தில் 3 கோணத்தை கூட்டினா எத்தனை டிகிரி? 180 டிகிரி. இதையும் ஞாபகம். அடுத்தது 8ஆம் கணக்கு, ரோமன் 2 சிறு வினாக்கள். நாற்கரம் ஏபிசிடியில் ஒரு கோணத்தினுடைய விகிதங்கள் 3:5:9:13 எனில் நாற்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காணுங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு. எங்களை இஸ்டு வந்தால் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். முதல்ல ஒரு நாற்கரத்தை போட்டுருவோம். இது ஏபி சிடி, சரிதானா? இப்போ நாற்கரத்தின் கோணங்கள் விகிதம் 3:5:9:13. இப்போ நாற்கரத்தின் கோணங்கள் இஷ்டத்தோடு தூக்கிட்டு அதை எக்ஸா மாதிரி 3x, 5x, 9x, 13x என்க. அப்போ ஏ வந்து 5x, பி வந்து சரி ஏ வந்து 3x, பி வந்து 5x, சி வந்து 9x, டி வந்து 13x அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சரிதானா? இப்போ வச்சுட்டோமா? இப்போ நாற்கரத்தில் எல்லா குழந்தையும் கூட்டினா எத்தனை டிகிரின்னு படிச்சிருக்கோம்? 360 டிகிரி தானே? அப்போ நாற்கரத்தில் எல்லா குழந்தையும் கூட்டினா 360 டிகிரிங்கிறனால நேரம் அந்த இதுக்கு வந்துடும். நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ எத்தனை கோணம் இருக்கு? 4 கோணம் இருக்கா? 3x பிளஸ் 5x பிளஸ் 9x பிளஸ் 13x. therefore 3x பிளஸ் 5x பிளஸ் 9x பிளஸ் 13x இஸ் ஈக்குவல் டு 360. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 5 கூட்டினா 8, 8 9 17, 17 13 30. இப்போ 30x ஈக்குவல் டு 360. நம்மளுக்கு தேவை எக்ஸ். அப்போ இங்கே பெருக்கக்கூடிய 30 அங்கே வந்து வகுக்கும். 360 பை 30. ஒரு சைபர் அடிச்சிடலாம். 1 3 3, 1 3 3, 2 3 6. அப்போ இதிலிருந்து எக்ஸுக்கு விட வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு கோணத்தையும் கண்டுபிடிச்சிடலாமா? முதல் கோணம் 3x, எக்ஸை 12, எக்ஸை 3 வந்து எக்ஸால் பெருக்கணும். அப்போ எக்ஸுக்கு விட 12, 3 12 36. இப்படி ஒவ்வொரு கோணத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு முதல் கோணம் ஏ கோணம் ஏ எவ்வளவு? 3x. அப்போ 3 இன்டு எக்ஸுக்கு பதிலாக 12, சரிதானா? 3 12 36 டிகிரி. ரெண்டாவது கோணம் பி கோணம் எத்தனை எக்ஸ்? 5x. எக்ஸுக்கு பதிலாக 12 போட்டுக்கலாமா? 5 12 60. அடுத்தது சி கோணம் எத்தனை அப்படின்னா 9x. 9 இன்டு எக்ஸுக்கு பதிலாக 12, 92 18 மிச்சம் 1, 9 1
9 10 108 டிகிரி. நாலாவது டி கோணம். டி கோணம் வந்து 13x. 13 இன்டு எக்ஸுக்கு பதிலாக 12. 13ஐயும் 12ஐயும் பெருக்கணும். 2 3 6 2 2 1 3 3 1 1 6 5 1 156 டிகிரி. சரியா? அடுத்தது அப்போ 4 கோணங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். முடிவு என்ன செய்யணும்? 4 கோணத்தை எழுதிடணும். தர்ஃபோர் நாற்கரத்தின் 4 கோணங்கள். முதல் கோணம் எத்தனை டிகிரி? 36 டிகிரி, ரெண்டாவது 60 டிகிரி, மூணாவது 108, நாலாவது 156. எழுதிக்கலாமா? அடுத்தது 9வது கணக்கு. சாய் சேதனத்தின் மூலை வட்டங்களின் நீளங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் எனில் சாய் சேதத்தின் பக்க அளவுகளை காண்க. ஒரு சாய் சேதனம், அதனுடைய மூலை வட்டங்களின் நீளங்கள். சாய் சேதனம் ABCD. சாய் சேதத்தின் பண்பு என்னன்னா, மூலை வட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இருசம கூறிடும். ஏசி என்ற மூலை விட்டமும் பிடி என்ற மூலை விட்டும் செங்குத்தா இருசம கூறு, ரெண்டு பாதியா பிரிக்கும். அதே சமயத்துல செங்குத்தாகவும் இருக்கும். அப்போ இப்போ என்ன கேட்கறா அப்படின்னா, இந்த சாய்சேத்தின் பக்க அளவு, இந்த ABBC இருக்குல்ல, இந்த பக்க அளவு ஏ கேட்கறான். சாய்சேத்தின் எல்லா பக்கமும் சமம். இந்த ஏ என்னன்னு கேட்கறான். முதல்ல ஏசி என்பது மூலை விட்டம், அது எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். அந்த மூலை விட்டத்தை இன்னொரு மூலை விட்டத்தை 3 3 பிரிக்கும். அடுத்தது பிடி என்பது இன்னொரு மூலை விட்டம், அது 8. அதை இந்த குறுக்க உள்ள ஏசி மூலை விட்டம் 4 4 பிரிக்கும். அப்போ அந்த சாய்சேத்திர படத்துல இருந்து இந்த மேல உள்ள முக்கோணத்தை சரியா தனியா எடுத்துட்டேன். இது ஏஎம்னு வச்சுட்டோம். இந்த முக்கோணத்தை தனியா எடுத்தாச்சா? இது வந்து 90 டிகிரி. இந்த பக்கம் தான் ஏ, இதுன்னு தெரியணும். இது எத்தனை? 3, இது 4. அப்போ 90 டிகிரிக்கு ஏற்ற பக்கத்துக்கு என்ன பேரு? கர்ணம்னு பேரு. கர்ணம் தான் கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம படிச்ச பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் சிக்வல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். கர்ணம் என்னது அப்படின்னா ஏ ஸ்கொயர். ஒரு பக்கம் எத்தனை? 3, இன்னொரு பக்கம் 4. அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் எத்தனை? 16. 9 4ஐயும் கூட்டினா 16ஐயும் கூட்டினா 25. எனக்கு வந்து அந்த ஏ வேணும், அதாவது கர்ணம் பக்க அளவு வேணும், ஏ வேணும். அப்போ இந்த ஸ்கொயர்டு அந்த பக்கம் போகும்போது ரூட்டா மாறும். 25, ரூட்டுக்கு 25, 25க்கு ரூட்டா மாறி. அப்போ 25 எப்படி பிரிக்கலாம்? 5 × 5. இங்கே மூலை வருஷம் வந்து 2. 2 5க்கு ஒரு 5 ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். வர்க்க மூலம் வந்து எத்தனை? 5. அப்போ ஏ வந்து எத்தனை? 5 சென்டிமீட்டர். அப்போ முடிவு இதுல இருந்து சாய் சேதுரனுடைய பக்க அளவு கிடைச்சிட்டு தானே. தேர்ஃபோர் சாய் சேதுரத்தின் பக்க அளவு ஏ ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 15. சாரி, ஏ ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இது எல்லாமே சாய் சேதுனுடைய பண்புகள் அடிப்படையில் வரக்கூடிய கணக்கு. முதல்ல மூலை விட்டம் கொடுத்துருங்க 6. அந்த சாய் சேதனம் படம் போடுங்க. சாயத்துடைய பண்பு என்ன அப்படின்னா, மூலை விட்டங்கள் ஒன்று ஒன்று செங்குத்தாக இருசம கூறிடும். அப்போ 3 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 3 3 பிரியும், 8 சென்டிமீட்டர் 4 4 பிரியும். அதை வச்சுட்டு செங்கோண முக்கோணத்தை பயன்படுத்தி பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி சாய் சேதனுடைய பக்க அளவை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 10ஆம் கணக்கு. நாற்கரம் ஏபிசிடியில் கோணம் ஏ வந்து 68 டிகிரி. சி ஆனது ஏயினுடைய மிகை நிரப்பு கோணம். மற்ற கோணங்கள் 2x - 20 x + 5 எனில் எக்ஸின் மதிப்பையும் அனைத்து கோணங்களையும் காண்கின்றான். இது ஒரு கணக்கை வந்து வகையா செய்யணும். முதல்ல நாற்கரம் போட்டுருவோம். சரி, வட்ட நாற்கரம் இல்லை, நாற்கரம் தான். ஒரு நாற்கரம் ABCD. கோணம் ஏ வந்து எத்தனை டிகிரி அப்படின்னா 68 டிகிரி. கோணம் சி ஆனது இருக்குல்ல, அடுத்த பாயிண்ட். கோணம் சி ஆனது ஏயின் மிகை நிரப்பு கோணம். இந்த கோணம் சி இருக்குல்ல, இதையும் இந்த சி கோணம் ஏயையும் சியையும் கூட்டினா 180 டிகிரி வரும். அதுதான் இந்த பாயிண்டோட விட. இன்னொரு கோணம் வந்து மற்ற இரு கோணங்கள், இந்த கோணம் வந்து 2x - 20. இன்னொரு கோணம் வந்து x + 5 அப்படின்னா அந்த 4 கோணத்துடைய மதிப்பை கேட்டிருக்கான். சரிதானா? அப்போ இந்த கோணத்தை முதல்ல கண்டுபிடிப்போம். கோணம் கணக்கின்படி
கோணம் ஏயையும் கோணம் சியையும் கூட்டினா 180 டிகிரி. சரியா? அப்போ நம்மளுக்கு ஏ கோணம் எத்தனை டிகிரி? 68 டிகிரி. கோணம் சி தெரியாது, ரெண்டையும் கூட்டினா மிகை நிரப்பு கோணம்னு கணக்கில் கொடுத்துருக்கான். அப்போ சி கோணம் வேணும்னா இந்த 68 டிகிரி அங்கே பக்கம் கொண்டு போயிடுவோம், இங்கே கூட்டக்கூடிய அங்கே போய் கழிக்கும். அப்போ கோணம் சி சிக்கல் 180 டிகிரி மைனஸ் 68 டிகிரி. அப்போ 180லேருந்து 68 கழிங்க, கடவாங்க. இது 10, இது 7, 10 கெட்டு போன 2, 7க்கு 6 போனால் 1, இந்த 1 அப்படி இறங்கிடும். 112 டிகிரி. அப்போ கோணம் சி வந்து எத்தனை டிகிரி அப்படின்னா 112 டிகிரி. இப்போ நம்ம மற்ற கோணத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, நாற்கரத்தின் அனைத்து கோணங்களையும் காணணும்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ நாற்கரத்தில் எல்லா கோணத்தையும் கூட்டினா 360 டிகிரி நம்ம படிச்சிருக்கோம் இயற்கையில். அப்போ அடுத்த கணக்கு, நாற்கரத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 360 டிகிரி. அப்போ கோணம் ஏ ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி ப்ளஸ் கோணம் டி சீக்வல் டு 360. ஏ கோணம் வந்து 68 டிகிரி, சரியானா? பி கோணம் வந்து 112 டிகிரி பார்த்துட்டோம். சரி, பி கோணம் வந்து 2x மைனஸ் 20, சி கோணம் 112, டி கோணம் எக்ஸ் பிளஸ் 5. பி கோணம் வந்து 2x மைனஸ் 20, சி கோணம் 112 டிகிரி, டி கோணம் எக்ஸ் பிளஸ் 5. இந்த எல்லாத்தையும் கூட்டினா 360 டிகிரி. சரியா? இப்போ 68ஐயும் 112ஐயும் கூட்டுங்க, இந்த ரெண்டையும் கூட்டுங்க, 180 டிகிரி தான். சரிதானா? 2xையும் 1xையும் கூட்டினா 3x, 2xையும் 1xையும் ரெண்டு ஒத்த உறுப்பு கூட்டினா 3x. இப்போ 20லேருந்து மிச்சம் ஒரு 5 டிகிரி இருக்கு, இந்த ஒரு 5 மைனஸ் 20லேருந்து 5 கழிச்சிட்டா அப்படின்னா மைனஸ் 15 சீக்வல் டு 360. 180லேருந்து இப்போ 15 கழிச்சிருங்க, 180லேருந்து 15 கழிச்சிட்டா 165 பிளஸ் ஒரு 3x சீக்வல் டு 360 டிகிரி. எனக்கு தேவை வந்து 3x வேணும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த 3x வச்சுக்கிட்டு இந்த 165 அங்கே கொண்டிடுவோம். இப்போ 3x சீக்வல் டு 360, இந்த 125 அந்த பக்கம் வரும்போது கழிக்கும், மைனஸ் 165. அப்போ 360லேருந்து 165 கழிங்க, கடவாங்க. அப்போ இது 10, இங்கே 5, இங்கேருந்து கடவாங்கன்னா இது 15. 10க்கு 5 போனால் 5, 15க்கு 6 போனால் வந்து 9. அடுத்து இங்கே வந்து 2, 2க்கு 1 போனால் 1, 195. இப்போ 3x சீக்வல் டு 195. நம்மளுக்கு தேவை என்ன வேணும்? எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் சீக்வல் டு 195, இங்கே பெருக்கக்கூடிய 3 வந்து இங்கே இந்த பக்கம் வந்து வகுக்கும். அப்போ 1 3 3, 6 3 18, மிச்சம் 1 15, 5 3 15. அப்போ எக்ஸோட விட வந்து 65. அப்போ மீதி 2 கோணங்களை கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 2 கோணங்கள் எப்படி இருக்கு? எக்ஸில் இருக்கு. பி கோணம் எக்ஸில் இருக்கு, டி கோணம் எக்ஸில் இருக்கு. அப்போ எக்ஸுக்கு மேலே 65 போட்டுட்டு மிச்சோட 2 கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே ஏ கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம், சி கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கோணம் ஏ 65, கோணம் சி 112, கோணம் ஏ வந்து 68, இது 112 டிகிரி. அடுத்து கோணம் பியை கண்டுபிடிக்கணும். கோணம் பி வந்து 2x மைனஸ் 15, 2x சாரி 2x மைனஸ் 20, 2x மைனஸ் 20. இப்போ எக்ஸுக்கு பதில் எத்தனை போடலாம்? 65 போடலாமா? 2x, எக்ஸுக்கு பதில் 65 மைனஸ் 20. அப்போ 2xல் 2 65 130 மைனஸ் 20. அப்போ 130லேருந்து 20 கழிச்சிட்டோம்னா 110. தேர்ஃபோர் பி கோணம் வந்து எத்தனை? 110. மூணாவது கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து டி கோணம் கண்டுபிடிக்கணும். டி கோணம் வந்து எக்ஸ் பிளஸ் 5. எக்ஸ் வந்து எவ்வளவு? 65 பிளஸ் 5 5, அந்த இதில் இந்த இதில் உள்ள 5. அப்போ 65 5ஐயும் கூட்டினா 70. அப்போ டி கோணம் 70.
எனவே முடிவு எழுதும்போது எப்படி எழுதணும்? ஏ கோணம் ஏபிசிடி 3 வரிசை எழுதி ஏ கோணம் 68, பி கோணம் 110, சி கோணம் 112, அப்புறம் வந்து டி கோணம் வந்து 70 டிகிரின்னு என்ன செய்ய முடிவு? நாற்கரத்தினோட 4 கோணங்கள். அடுத்தது 11ஆம் கணக்கு. எக்ஸின் மதிப்புகளை காண்க. எம் என்ற வட்டவில்லானது வட்ட மையத்தில் தாங்கக்கூடிய கோணமானது கோணத்தை போல கோணத்தில் பாதி வட்ட பரிதியில் காணக்கூடிய கோணம். அப்போ வட்ட மையத்தில் 300 டிகிரினா வட்ட பரிதியில் அந்த வில்லை தவிர்த்து வட்ட பரிதியில் இந்த எக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எத்தனை டிகிரி? அதில் பாதி. அப்போ 300ல் பாதி எத்தனை? 150. சரிதானே? அப்போ 1ஆம் கணக்கில் எக்ஸ் வந்து வட்ட மையத்தில் தாங்கும் கோணத்தில் பாதி. அப்போ வட்ட மையத்தில் எத்தனை டிகிரி இருக்கு அப்படின்னா 300 டிகிரி இருக்கு. அதுல பாதி 2ஆல் வகுக்கணும். 2 152 300. அப்போ எக்ஸ் கோணம் எக்ஸ் ஆனது எத்தனை டிகிரி? 150 டிகிரி. அப்போ இது வந்து 150 டிகிரி. சரிதானா? இப்போ 2ஆம் கோணத்தை தான் நம்ம கணக்கு செய்ய போறோம். இந்த கணக்கை இந்த மேலே செஞ்சுட்டோம். இதை அப்படி இங்க எழுதிக்கிடுங்க. சரிதானா? இந்த கணக்கை இதை அப்படி இந்த இடத்துல எழுதிக்கிடுங்க. இப்போ 2ஆம் கணக்குக்கு வருவோம். 2ஆம் கணக்குல வந்து என்ன கோணம் கேட்டுருங்க? இந்த இடத்துல எக்ஸ் கோணம் என்ன அப்படின்னு கேட்டுங்க. பொதுவாக ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்ட மையத்திலிருந்து ஓரத்துக்கு செல்லக்கூடியது ஆரம் வட்டப்பரிதிக்கு. வந்த வட்ட மையத்திலிருந்து இந்த ஓரத்துக்கு செல்லக்கூடியது ஆரம் வட்டப்பரிதி, இது ஆரம். இந்த மையத்திலிருந்து இதுக்கு செல்லக்கூடியது ஆரம், அப்ப இதுக்கும் ஆரம். அப்ப நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு இரு இந்த முக்கோணம் எடுத்துக்கிடுவோம். இந்த முக்கோணம் இது ஆரம், இது ஆரம், இது ஓ, இது ஏ, இது 25. இந்த பாதி கோணம் இந்த இடத்துல சி, பாதி தான் வருது இந்த இடத்துல. அப்ப இது 25னா இந்த ஒரு இருசம முக்கோணத்துல சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். அப்ப இது 25னா இதுக்கு நேர இதுவும் எத்தனை? 25 டிகிரி. அப்ப இந்த இந்த ஆரத்துக்கு நேர இது 25னா இந்த ஆரத்துக்கு நேர இந்த கோணம் 25. இந்த ஆரத்துக்கு நேர இது 45னா இந்த ஆரத்துக்கு நேர இதுவும் 45. அப்ப எக்ஸ் என்பது 2 கோணங்களை கூடுதல். அப்ப 45ஐயும் 25ஐயும் கூட்டினா எத்தனை டிகிரி வருது? 70 டிகிரி வருது. அப்ப எக்ஸ் என்பது 70 டிகிரி. இதை கணக்கா செய்யணும். சரிதானா? இப்ப கணக்கா எப்படி செய்யறது? இது முதல்ல சும்மா விளக்கியிருக்கேன். இப்ப கணக்கா செய்வோம். முதல்ல அந்த முக்கோணத்துல அந்த வட்டத்தில் உள்ள அந்த முக்கோணங்களை 2ஆ பிரிச்சுக்கிடுவோம். முக்கோணம் ஏஓசியில் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இப்படி இருக்கு அந்த முக்கோணம். இது ஓ, ஏ, இது சி. இதுவும் ஆரம், இதுவும் ஆரம். இது வந்து 25 டிகிரி கணக்குல. அப்போ 2 பக்கம் சமமா இருக்கு. அப்போ இரு சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். முக்கோணம் ஏஓசி ஓர் இரு சமபக்க முக்கோணம். எனவே சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். அப்படின்னா இந்த சமபக்கம் ஆரம் இருக்குல்ல, இந்த ஆரத்துக்கு நேர ஏதாப்புல 25 டிகிரினா இந்த ஆரத்துக்கு நேர ஏதாப்புல இதுவும் எத்தனை தான்? 25 டிகிரி தான். சரிதானா? சரி. அப்போ therefore கோணம் ஓசிஏ, இந்த ஓசிஏ இருக்குல்ல, ஓசிஏ இந்த கோணம் எத்தனை டிகிரி? 25 டிகிரி. therefore ஓசிஏ எத்தனை டிகிரி? 25 டிகிரி. இதுல எக்ஸ் கோணம் என்னன்னு கேட்கறேன். எக்ஸ் கோணம் 2ஆ பிரியுது. அதனால பாதி பாதி கோணத்தை கண்டுபிடிச்சு கூட்டிடுவோம். அடுத்தது 2வது இது முதல் கணக்கு முக்கோணம் ஏஓசியில. அடுத்தது முக்கோணம் பிஓசியில. முக்கோணம் பிஓசியில் இங்க இருக்கு பி, இது ஓ, இது சி. பிஓசியில
இது எத்தனை டிகிரி அப்படின்னா 45 டிகிரி. வட்டத்தில் இது ஆரம்னா வட்ட மையத்திலிருந்து சீக்கும் ஆறுது, இது 45 டிகிரி. அப்போ ரெண்டு பக்கம் சமமாக இருக்கு. அப்போ ரெண்டு பக்கம் சமமாக இருந்தால் ஒரு இருசம பக்க முக்கோணத்தில் சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். இந்த சம பக்கத்துக்கு இது 45னா இந்த சம பக்கத்துக்கு இந்த 6க்கு நேரம் ஏத்தாப்புல இந்த கோணம் எத்தனை டிகிரி? 45 டிகிரி தான். அப்போ முக்கோணம் பிஓசி ஆனது ஓர் இரு சமபக்க முக்கோணம். therefore சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். அப்படி சமங்கிறதுனால கோணம் பிசிஓ எத்தனை டிகிரி? அது 45 டிகிரி ஆகும். therefore கோணம் பிசிஓ எத்தனை டிகிரி? 45 டிகிரி. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தானே வேணும். therefore எக்ஸ் என்ற கோணமானது ரெண்டா பிரியுது. ஒரு கோணம் ஏசிஓ, இன்னொன்று கோணம் பிசிஓ, ரெண்டு கோணமா பிரியுது. ஏசிஓ எவ்வளவு? அதாவது ஏசிஓனா ஓசிஇ, அது எத்தனை? 25. பிசிஓ எவ்வளவு? 45. ரெண்டையும் கூட்டிடலாமா? அப்போ ஏசிஓ 25 டிகிரி, பிசிஓ 45 டிகிரி, ரெண்டையும் கூட்டினா 70 டிகிரி. ரெண்டையும் கூட்டினா எத்தனை டிகிரி? 70 டிகிரி. therefore முடிவு கோணம் எக்ஸ் ஆனது எத்தனை டிகிரி? 75 டிகிரி அப்படின்னு முடிவெடுக்கும். இதுக்குள்ள 8ஆம் வகுப்புல 7ஆம் வகுப்புல நம்ம படிச்சிருக்கோம். இருசமபக்க முக்கோணத்தினுடைய சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமமாக இருக்கும். அதை படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 12ஆம். ஒரு வட்டத்தினுடைய விட்டம் 20 சென்டிமீட்டர் அப்படின்னா 4 நீளம் 12னா வட்ட மையத்திலிருந்து 4க்குள்ள தூரத்தை காண்க. ஏற்கனவே செஞ்ச கணக்கினுடைய இன்னொரு வடிவம் இது. ஒரு வட்டத்தினுடைய விட்டம் அது எத்தனை? 20. அப்போ ஆரம் எத்தனை? 10. விட்ட 20னா ஆரம் அதில் பாதி 20/2 1/2 × 2 ஆயிரும். அப்போ ஆரம் 10. இதை முதல்ல எழுதிக்கணும். அப்போ ஆரம் வட்டத்தின் மையம் ஓ, 4 நீளம் எத்தனை? 12. அப்போ ஆரம் எத்தனை அப்படின்னா 10 சென்டிமீட்டர். வட்ட மையத்திலிருந்து 4க்கு வரையக்கூடிய செங்குத்து 4 இருசமமாக பிரிக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். செங்குத்துனா 90 டிகிரி. அப்போ 4 நீளம் 12னா அது இருசமமாக பிரிச்சுன்னா எப்படி பிரிக்கும்? 6 6 பிரிக்கும். இது 6 இது 6. என்ன கேட்டிருக்கான்? இந்த தூரத்தை கேட்டிருக்கான். வட்ட மையத்திலிருந்து 4க்கு உள்ள தூரத்தை கேட்டிருக்கான். இந்த தூரம் என்ன? அதாவது இது எம்னு வச்சுக்கிடுவோம், இது ஏபிங்கிற 4ன்னு வச்சுக்கிடுவோம். ஓஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த முக்கோணத்தை வெளியெடுத்துடலாமா? வெளியெடுத்து அதை ஒரு செங்கோண முக்கோணமாக மாற்றிக்கலாம். பிதாகரஸ் தேற்றமான முக்கோணமாக மாற்றி எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போ இதுவும் 10. அப்போ எடுத்துக்கலாமா? ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கலாமா? ஓஎம்பி அப்படிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம். ஓஎம்பி. அப்போ இது 6, இது செங்கோண முக்கோணம், இது 10. இந்த தூரத்தை கேட்குறான். பக்க அளவு என்ன? ஓஎம்னு கேட்குறான். அப்போ பிதாகரஸ் தேற்றப்படி பக்க வேணும்னா, அதாவது ஓஎம் வேணும்னா √ கர்ணம் ஸ்கொயர்டு மைனஸ் பக்கம் ஸ்கொயர். அப்போ ஓஎம் கர்ணம் எத்தனை அப்படின்னா 10 ஸ்கொயர்டு, இன்னொரு பக்கம் 6 ஸ்கொயர். √ 10 ஸ்கொயர்டு மைனஸ் 6 ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு மாதிரி இருக்கனால ஏ பிளஸ் 2ஐயும் கூட்டணும், 2ஐயும் கழிக்கணும். அது ரூட்டுக்குள்ள போடணும். 10ஐயும் 6ஐயும் கூட்டினா 16, 10ஐயும் 6ஐயும் கழிச்சா 4. 16 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 × 4ன்னு பிரிக்கலாம். 4 2 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போ இங்கே வர்க்கமூலம் இருக்கனால 2 4க்கு ஒரு 4, 2 2க்கு ஒரு 2, 4 2 8. இது எதனுடைய தூரம் அப்படின்னா ஓஎம் உடைய தூரம். therefore வட்ட மையத்திலிருந்து 4க்கு உள்ள தூரம் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு முடிவெடுக்கணும். சரியானா? அடுத்து குறுவு நாக்கு. இப்போ ரோமன் லெட்டர் 3ல குறுவு நாட்கள்ல 13ஆம் கணக்கு நம்ம பார்ப்போம். 13ஆம் கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 10 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரு வட்டங்கள் 2 புள்ளிகள் வெட்டி கொள்கின்றன. மேலும் அவற்றின் மையங்களுக்கு இடையே உள்ள இடைப்பட்ட தொலைவு 8 சென்டிமீட்டரில் பொது நாடு நீளத்தை காண்கன்னு கேட்டு போல இந்த கணக்கை படமா வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 2 வட்டம்
2 வட்டத்துக்கு இடையே உள்ள ஒரு வட்டத்துக்கு இடையே உள்ள இது வந்து, அதாவது நல்ல கவனிச்சீங்கன்னா ஒரு வட்டம் வந்து 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம், இன்னொரு வட்டம் வந்து 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம். 2 புள்ளியில வெட்டுது. இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியை வெட்டிக்கிறது. 2 வெட்டிக்கிறது. இப்போ இதுக்கு பேர் ஓன்னு வச்சுக்கலாம், இதுக்கும் ஓன்னு வச்சுக்கலாம். இது O1, சரி இது O1, இது O2ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த மட்ட மையத்திலிருந்து இந்த வெட்டக்கூடிய புள்ளிக்கு வந்து ஆரம், அப்போ 10 சென்டிமீட்டர் அது. இந்த வட்ட மையத்திலிருந்து இந்த புள்ளிக்கு இடையே உள்ள தூரமும் ஆரம் தான், அது வந்து 6 சென்டிமீட்டர். இந்த 2 வட்டத்துக்கு இடைப்பட்ட தொலைவு, 2 வட்டத்தினுடைய மையத்துக்கு இடைப்பட்ட தொலைவு இருக்குல்ல, இந்த O1க்கு O2க்கு இடையே உள்ள தொலைவு வந்து மொத்தம் 8. சரியா? மொத்தம் வந்து எத்தனை? 8. மொத்தம் 8 சென்டிமீட்டர். இதனுடைய மொத்த நீளம் வந்து எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 8 சென்டிமீட்டர். சரி, இதனுடைய மொத்த நீளம் வந்து எத்தனை அப்படின்னா 8 சென்டிமீட்டர்ப்பா. சரி, இப்போ என்ன கேட்குறான்னா, இந்த 2 வட்டத்துக்கும் பொதுவாக ஒரு நான் போகுது. பொது நான் இந்த வட்டத்தினுடைய மையப்புள்ளியை வந்து உதாரணமாக இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? இது O1 O2, இது ஏ, இந்த இடத்துக்கு வந்து இது பின்னு வச்சுக்கிடுவோம், இது சின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த ஏசியினுடைய பொது நாளினுடைய நீளத்தை கேட்டுங்க. பொது நான் என்பது வட்டத்தினுடைய பரியில் ஏதேனும் இரு புள்ளி அடைக்கக்கூடிய கோடுக்கு பேர் நான். அப்போ ஏ என்பது வட்டத்தினுடைய ஒரு புள்ளி, ஒரு பரிதியில் இருக்கு. பி என்பது, சி என்பது ஒரு புள்ளி. இந்த 2 இணைக்கக்கூடிய நான் வந்து ஏசி. பொது நாணின் நீளத்தை ஏசியினுடைய நீளம் கேட்குறான். பொது நாணின் நீளம் ஏசி எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏசியினுடைய நீளம் என்பது நம்ம வந்து ஏபியை கண்டுபிடிச்சி அதை 2ஆல் பெருக்கினா போதும். ஏபியை கண்டுபிடிச்சி அதை 2ஆல் பெருக்கினாலே கிடைக்கும். 2AB. இதனுடைய விடை என்னன்னு கேட்டிருக்கேன். சரியா? அதனுடைய விடை என்ன? இப்போ ஏன் அப்படின்னா வட்ட மையத்திலிருந்து நானுக்கு வரக்கூடிய செங்குத்து நானை எப்படி பிரிக்கும்? 2ஆ பிரிக்கும். வட்ட மையம் இதுவோ, இது நானை வந்து 2 சமமாக பிரிக்கும். அப்போ ஏசியினுடைய நீளம் வேணும்னா ஏபி கண்டுபிடிச்சி நானை 2 சமமாக பிரிக்கும்ல, அப்போ அதை 2ஆல் பிறகுனா என்னுடைய பொது நானுடைய நீளம் ஏசி கிடைக்கும். சரியானா? அப்போ ஏசியினுடைய நீளம் என்னன்னு கேட்டிருக்கான். சரி, இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம், AO1B ஒரு செங்கோண முக்கோணம், AO2B ஒரு செங்கோண முக்கோணம், 2 செங்கோண முக்கோணம். இந்த மொத்த நீளம் வந்து 8 சென்டிமீட்டர். இந்த மையத்திலிருந்து இந்த மையத்துக்குள்ள தூரம் வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ இந்த மையத்திலிருந்து இந்த மையத்துக்குள்ள தூரம் தெரியாது, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். மொத்தம் வந்து 8ங்கிறனால இதனுடைய தூரம் இந்த 8லிருந்து இந்த எக்ஸை கழிச்சிட்டா இது வந்து 8 மைனஸ் எக்ஸ். 8லிருந்து எக்ஸை கழிச்சிட்டா இதனுடைய தூரம் 8 மைனஸ் எக்ஸ், இதனுடைய தூரம் வந்து எக்ஸ். இதை அதாவது மொத்த நீளம் 8. அப்போ இது தெரியும். இதனுடைய நீளம் வந்து இந்த மையத்தினுடைய ஓவிலிருந்து பி, O1லேருந்து பிக்குடைய தூரம் வந்து எக்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ O2லேருந்து பிக்குள்ள தூரம் வந்து என்னது? அப்படி இதை O2ன்னு வச்சுக்கலாம், இல்லை வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாமா? ABCDEன்னு வச்சுக்கலாம். வட்ட மையம் ஓன்னு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. O1 O2 இருக்கட்டும். என்ன வேணும் கேட்குறான் அப்படின்னா, ஏபியினுடைய ஏசி பொது நானுடைய நீளம் என்னன்னு கேட்டிருக்கான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பொது நானுடைய நீளம் கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல செங்கோண முக்கோணம், ஃபர்ஸ்ட் கணக்கு செங்கோண முக்கோணம், இந்த கணக்கு எடுத்து செய்வோம். AO1B அல்லது ABO1 எப்படின்னா எடுத்துக்கலாம். ABO1இல் செங்கோண முக்கோணத்தை போட்டுக்கலாமா? இது 10, இந்த ஏபி வந்து தெரியாது, இது எக்ஸ். இது ஏ, இது பி, இது O1. இது வந்து செங்கோணம், இது 10, இது தெரியாது, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிடும். எனக்கு என்ன வேணும்? இந்த ஏபியினோட நீளம் வேணும். அப்போ செங்கோண முக்கோணத்தில் பிதாகரஸ் தேற்றப்படி
செங்கோண முக்கோணத்தில் பிதாகரஸ் தேற்றப்படி இந்த எக்ஸை கண்டுபிடிக்கலாம். பக்கம் எக்ஸ் என்பது பக்கம் 90 டிகிரி எதிராப்புல கர்ணம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர் பக்கம் வேணும்னா கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் பக்கம் ஸ்கொயர் எக்ஸ் வேணும்னா. அப்போ அதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்பது பக்கம், கர்ணம் ஸ்கொயர்லேருந்து பக்கத்தை கழிச்சிடும். ஒரு கர்ணம் எத்தனை அப்படின்னா சரிப்பா இது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா ரூட் செய்ய வேணாம், ரூட்டை கடைசியில் நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுவோம். ஏன் அப்படின்னா ரூட்டை வச்சு கணக்கு செஞ்சா அப்படின்னா அந்த கணக்கு வந்து கடைசியில் சிக்கல் ஆகும். அதனால எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கிடுவோம். எக்ஸ் ஸ்கொயர்டுங்கும் போது ரூட் அந்த பக்கம் போகாது. கர்ணம் ஸ்கொயர் எத்தனை 10 ஸ்கொயர் மைனஸ் ஒரு பக்கம் வந்து எத்தனை, ஒரு பக்கம் வந்து ஏபி, ஒரு பக்கம் கர்ணம், அது கர்ணம் ஸ்கொயர் போட்டோம் 10 ஸ்கொயர் போட்டோம். இன்னொன்று வந்து ஏபி, ஏபிக்கு அளவு இல்லை, ஏபி ஸ்கொயர் ஏன்னா பக்கம் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுங்க. சரியா? அடுத்தது இந்த முக்கோணத்தை வச்சு செய்யணும். இந்த முக்கோணம், இந்த ரெண்டாவது முக்கோணக்குள்ள ABO2 அதை வச்சு செய்ய போகிறோம். அதில் ஒரு பக்கம் கர்ணம் வந்து 6, இன்னொன்று வந்து 8 மைனஸ் எக்ஸ். ரெண்டாவது கணக்கு செங்கோண முக்கோணம் ABO2வில் முதல்ல அந்த முக்கோணத்தை போட்டுருவோம். ABO2 இதில் இது 6 சென்டிமீட்டர், இது 8 மைனஸ் எக்ஸு, இது ஏபி தெரியாது. அப்போ இது 90, இது கர்ணம். சரியா? அப்போ என்ன வேணும், இதுதான் வேணும். சரிதானா? அப்போ பக்கம் ஸ்கொயர் சிக்கல் டு ரூட் ஆஃப் பித்தாகரஸ் தேற்றப்படி பக்கம் ஸ்கொயர் சிக்கல் டு கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் பக்கம் ஸ்கொயர். பக்கம் வேணும்னா கர்ணத்திலிருந்து பக்கத்து ஸ்கொயரை கழிக்கணும். இதை வச்சுக்கிறேன். ஒரு பக்கம் எத்தனது 8 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கர்ணம் வந்து எத்தனை 6 ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு பக்கம் வந்து ஏபி ஸ்கொயர். இப்போ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், 8 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு விட என்னது அப்படின்னா ஏ ஸ்கொயர். முதல்ல 8 ஸ்கொயர், 2ஆல் 2ab, 2 இன்டு 8 இன்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இது ஏ, இது பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அந்த பக்கம் 6 ஸ்கொயர் எத்தனை 36 மைனஸ் ஏபி ஸ்கொயர். இங்கே 8 ஸ்கொயர் எத்தனை அப்படின்னா 64 மைனஸ் ஈரட்ட 16 எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36 மைனஸ் ஏபி ஸ்கொயர். இது வந்து ரெண்டாவது சமன்பாடு வச்சுக்கிடுவோம். இது ரெண்டாவது சமன்பாடு. ஒன்றாவது சமன்பாட்டில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்கு, 10 ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் இருக்கு ஒன்றாவது சமன்பாடில். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 10 ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயரை பிரதியிடலாம் இதில் ரெண்டாவது சமன்பாட்டில். அப்போ சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் சிக்கல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் ஏபியை 2இல் பிரதியிட. அப்போ ரெண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த 10 ஸ்கொயர் மைனஸ் ஏபியை பிரதியிட்டோம் அப்படின்னா கணக்கு விட வந்துடும். அப்போ ரெண்டாவது சமன்பாடு எழுதலாமா? 64 முதல்ல என்ன இருக்கு, 64 இருக்கா, மைனஸ் 16 எக்ஸு ப்ளஸ் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம், இதை போடலாமா, 10 ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் 10 ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் சீக்குவல் டு 36 மைனஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ இந்த ஏபி ஸ்கொயர் வந்து இந்த மைனஸ் ஏபி ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு ஆயிரும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் ஏபி ஸ்கொயர் இருக்கு. இந்த மைனஸ் ஏபி ஸ்கொயர் அங்கே வரும்போது ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஆகும்போது ஒரு மைனஸும் ப்ளஸும் அடிபட்டு போயிடும். அப்போ மைனஸ் ஏபி ஸ்கொயரையும் இந்த மைனஸ் ஏபி ஸ்கொயரை அடிச்சிடலாம். என்ன காரணம், இது அங்கே ப்ளஸ்ஸாக மாறும்,
ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கூட்டினா ரெண்டு ஒரே எண்ணா இருக்கும்போது கழிச்சா 0. என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னா 64 மைனஸ் 16x 10 ஸ்கொயர் எத்தனை 10 × 10 100 சீக்வல் டு எத்தனை 36. இப்போ இந்த 16x இந்த சைடு கொண்டு வந்துருவோம், மற்றது எங்க கொண்டு வந்துருவோம். ஏன்னா எக்ஸ் தானே வேணும். இந்த 16x இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 16x. இந்த 36 இங்கே வரும்போது மைனஸாக மாறிடும். 100ஐயும் 64ஐயும் கூட்டினா 164 மைனஸ் 36. அப்போ 164ஐயும் 36ஐயும் கழிங்க. கடவுங்க 14, இங்கே 5. 14க்கு 6 போனால் வந்து 8. சரியா? அப்புறம் 5க்கு 3 போனால் 2. இங்கே வந்து 128. அப்போ 128 ஈக்குவல் டு 16x. இதை மாற்றி போட்டுடுங்க. இதை இப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 16x ஈக்குவல் டு 128 ஆயிரும். இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ். 128 இந்த பெருக்கக்கூடிய 16ஆல் வகுக்கணும். சரியா? இப்போ 4 16, 3 12, 2 8, 1 4, 8 32. இப்போ எக்ஸுக்கு வந்து 8ன்னு விட கிடைச்சிருக்கு. இப்போ 1வது சமன்பாடு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏபியினுடைய, அதாவது அந்த பொது நாணினுடைய நீளம் வேணும். அப்படிதானே? பொது நாணினுடைய நீளம் வேணும்னா முதல்ல ஏபியை கண்டுபிடிக்கணும். 1வது சமன்பாட்டில் ஏபி இருக்கு. 1வது சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். அதில் ஏபி இருக்கு. அதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக நல்ல கவனிங்க. 1வது சமன்பாடை பாருங்க. 1வது சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசி பொது நாணின் நீளம் ஏசி கண்டுபிடிக்கணும். ஏசி வேணும்னா 2ab, ஏபியை 2ஆல் பெருக்கினா கிடைக்கும். அப்போ நம்ம ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு 1வது சமன்பாடை பயன்படுத்துகிறோம். ஏன்னா அப்படின்னா இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்து 8. இப்போ இந்த 1வது சமன்பாடில் எக்ஸுக்கு பதிலாக 8 பிரதியிடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக எத்தனை 8. அப்போ 8 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் எத்தனை 100 மைனஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ ஏபிக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. அப்போ அதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் ஆயிரும். 8 ஸ்கொயர் வந்து 64 அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 100 மைனஸ் 8 ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது 64. 8 × 8 64. இப்போ எனக்கு வந்து ஏபி வேணும். முதல்ல இது 130 டிகிரி. அப்போ இது எக்ஸ். வட்ட மையத்திலிருந்து பரிதிக்கு வரையக்கூடியது 6. அப்போ இதுவும் 6. வட்ட மையத்திலிருந்து பரிதிக்கு வரைக்கும் இது 90 டிகிரி. சரிதானா? இது 130 டிகிரி. முழு வட்ட கோணம் வந்து 360 டிகிரி. அப்போ இது 90, இது 130. இந்த ஓ கோணம் என்னன்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒய்யை கண்டுபிடிச்சிடலாம். சரிதானா? இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஓபிசியில் முக்கோணம் ஓபிசியில் முதல்ல நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓபிசியில் அந்த முக்கோணத்தை நான் இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். இது ஓ, இது பி, இது சி. ஓபிசியில் இது 130 டிகிரி. இது 6, இது 6. நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். சரிதானா? அப்போ இது ஆரம்னா இதுக்கு நேரம் இது என்ன கோணம் தெரியாது.
அப்போ இதுக்கு நேர இது என்ன கோணம் தெரியாது. அப்போ எக்ஸ் எதிரே உள்ள கோணங்கள் சமம் என்பதனால அது தெரியாத கோணத்தை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ நல்ல கவனிங்க, முக்கோணம் ஓபிசி ஓர் இரு சமபக்க முக்கோணம். தேர்ஃபோர் சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். அப்போ எக்ஸ்ன்னு இதில் போட்டுக்கலாமா? அப்போ மூணு கோணத்தை கூட்ட அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இந்த முக்கோணத்தில் எக்ஸ் என்பது தெரியாது. இந்த கோணம் எக்ஸ், இது எக்ஸ், இது 130. 3ஐயும் கூட்டினா 180. அப்போ எக்ஸ் பிளஸ் 130 = 180. ஒரு எக்ஸையும் கூட்டினா 2 எக்ஸ். இந்த 130 எங்கே கொண்டு வந்தோம்னா கழிச்சிடலாம். 180 மைனஸ் 130, 2x = 30. 130 சார் 50. 180 130 கழிச்சிட்டோம் அப்படின்னா 50. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். அப்போ 50 பை எத்தனை? 2. 2 25 2 50. அப்படி எக்ஸோட மதிப்பு கிடைச்சிருச்சு. எத்தனை டிகிரி? 25 டிகிரி. அப்போ முதல் கணக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஒரே கணக்கு தான். இதை ஆகுதுங்க. அடுத்தது ஒரு முழு வட்ட கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னா 360 டிகிரி. இதே கணக்கு எடுத்துக்கலாம். ரெண்டாவது கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டாம் கணக்குல ஒய் கோணத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த ஓ கோணம் என்னன்னு தெரியணும். ஏஓசி என்னன்னு தெரிஞ்சாதான் ஒய் கோணத்தை கண்டுபிடிக்க முடியும். சரிதானா? அப்ப முதல்ல அந்த ஏஓசியை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏஓசி இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முழு வட்ட கோணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். முழு வட்ட கோணம் வந்து ஒரு வட்டத்தினுடைய மொத்த கோணம் வந்து 360 டிகிரி. வட்டத்தின் மொத்த கோணம் = 360 டிகிரி. அப்போ நல்ல கவனிங்க, இது 90, இது ஒரு 130 பிளஸ் ஏஓசி. அப்போ 90 பிளஸ் ஒரு 130 பிளஸ் கோணம் ஏஓசி 360 டிகிரி. ஏஓசி என்னன்னு வழங்குதா? இந்த கோணம் ஏஓசி. இந்த கோணம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம அந்த ஒய் கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 130ஐயும் 90ஐயும் கூட்டினா 220. அப்போ ஏஓசி கோணம் ஏஓசி = இந்த 220 அங்கே வந்து கழிக்கும். 360 மைனஸ் 220. அப்போ ஏஓசி = 360லேருந்து 220 கழிச்சிட்டோம் அப்படின்னா 140 டிகிரி. அப்போ ஏஓசி இந்த கோணம் வந்து 140 டிகிரின்னு ஆயிடுச்சு. சரியா? இப்போ இந்த முக்கோணம் எடுங்க. ஏஓசி என்ற முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இப்போ முக்கோணம் ஏஓசியில் இந்த முக்கோணத்தை எடுத்து எழுதிக்கலாமா? ஏஓசி இந்த கோணம் 140 டிகிரி. இது ஒய், இது ஆரம், இது ஆரம். அப்போ சமபக்க முக்கோணத்துல இந்த சமபக்கத்துக்கு நேர இது ஆரம், இந்த ஆரத்துக்கு நேர இது ஒய்னா இந்த ஆரத்துக்கு நேர இது ஒய் தான். முக்கோணம் ஏஓசியில முக்கோணம் ஏஓசி அந்த கணக்கு செய்கிறோம். முக்கோணம் ஏஓசி என்பது ஓர் இரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்தில் இருசம முக்கோணத்தில் சமபக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம் அப்படின்னு ஒரு தேற்றம் இருக்கு. தேர்ஃபோர் இது ஒய்னா இது ஒய் ஆயிரும். அப்போ வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கூட்டலாம்? முக்கோணம் ஏஓசியில 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. தேர்ஃபோர் ஒய் பிளஸ் 140 =
180 டிகிரி. 3 கோணத்தை கூட்டினா 180 டிகிரி. ஒரு ஒய்யும் கூட்டினா 2y ப்ளஸ் 140 ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்மளுக்கு 2y வச்சுக்கிட்டோம்னா இந்த 140 அங்கே போச்சுன்னா கழிக்கும். 180 மைனஸ் 140. அப்போ 2y ஈக்குவல் 180 140 கழிச்சா 40. அப்புறம் y ஈக்குவல் டு 40/2. 2 22 40. அப்போ y ஈக்குவல் டு 20 டிகிரி. முடிவு x ஈக்குவல் டு 25 டிகிரி, y ஈக்குவல் டு 20 டிகிரி. அப்படி முடியுது. இப்போ சிம்பிளான கணக்கு தான். தேற்றத்தினுடைய அடிப்படையில், தேற்றத்தினுடைய கான்செப்டின் அடிப்படையில் இந்த கணக்கை செய்யணும். மாணவர்கள் பயிற்சித்தாள் கணக்கு 10வது கணக்கை நன்றாக பார்த்து உங்கள் நோட்டில் உங்கள் பாட இதில் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.